ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆர்கே நாராயணோட மை டேஸ் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபியை பற்றி தான் ஃபுல்லாக சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்புறம் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன். ஆர்கே நாராயண் 1906 to 2001, அதாவது இவர் வந்து 1906 பிறந்திருக்காரு, 2000 இறந்து போயிட்டாரு. ஆர்கே நாராயண் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இவர் வந்து ஒரு இந்தியாவில் ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் பார்ன் இன் மெட்ராஸ். இப்போ மெட்ராஸ், அப்போ வந்து ஒரு மெட்ராஸில் பிறந்திருக்காரு. இப்போ அதோட நேம் வந்து சென்னை. எப்போ பிறந்திருக்காருன்னா இன் 1906 அதில் தான் பிறந்திருக்காரு. இஸ் த பெஸ்ட் நவுன் ஃபார் கிரியேட்டிங் த ஃபிக்ஷனல் சவுத் இந்தியன் டவுன் மால்குடி. இதில் இவர் எதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் டவுன் மால்குடி அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்லேயே ஒரு டவுனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த டவுன் பேர் வந்து மால்குடி. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் ஆர் செட். அவருடைய இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ்லாம் இதில் வந்து இந்த மால்குடி அப்படின்ற ஒரு ஊரில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள் லாங்குவேஜ், ஜென்டில் ஹியூமர் அண்ட் ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் ஆஃப் மிடில் கிளாஸ் இந்தியன் லைஃப் மேட் ஹிம் இன்டர்நேஷனலி பாப்புலர். அவருடைய சிம்பிள் லாங்குவேஜில் தான் அவருடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே அவர் ரைட் பண்ணியிருப்பாரு. சம் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப ஹியூமர், கொஞ்சம் காமெடியாகவும் எழுதியிருப்பாரு, கொஞ்சம் உண்மையாகவும் எழுதியிருப்பார். அதனால இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை பற்றி தான் இவர் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து இவர் ரைட் பண்ணியிருப்பார். அதனால வந்து இவர் இன்டர்நேஷ்னலி ரொம்ப பாப்புலர் ஆயிருக்காரு. இவரோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்துலாம். தென் இவர் வந்து நாராயண் வாஸ் அவார்டட் தி பத்ம பூஷன் அண்ட் பத்ம விபூஷன். இவர் வந்து பத்ம பூஷன் அண்ட் பத்ம விபூஷனில் வந்து லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தலாம். சாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1935, த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 1937, த இங்கிலீஷ் டீச்சர் 1945, த கைட் 1958, த மேன் future of Malgudi 1961, Malgudi Days short stories, then My Days autobiography 1974. இந்த மை டேஸ் ஆட்டோபயோகிராஃபி எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1974 தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதோடைய ஷார்ட் சம்மரி பட் டீட்டெயில் சம்மரி, மை டேஸோட சம்மரி பார்த்துடலாம். ஆட்டோபயோகிராஃபினா உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளை பற்றி நம்மளே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிடலாம். மை டேஸ் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஆர்கே நாராயண். In this book, Narayan narrates the story of his life in a simple, honest and ஹியூமரஸ் மேனர். இவர் வந்து மை டேஸ் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் எழுதுறாரு, அதாவது சுயசரிதை. அவரை பற்றி அவரே எழுதுறாரு. ஆர்கே நாராயண் மை டேஸ் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. அந்த புக்கில் நாராயண் வந்து அவரு தான் அதில் வந்து நெரேட்டர். அதில் அந்த ஸ்டோரியில் அவரோட லைஃப்பில் சிம்பிள் அண்ட் ஹானஸ்ட், நேர்மையாகவும் ரொம்ப காமெடியாகவும் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வந்து அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் மை டேஸில் வந்து தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு. த புக் பிகைன்ஸ் வித் ஹிஸ் சைல்டுஹுட் இன் மெட்ராஸ். இந்த புக் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் சின்ன வயசில் அவர் மெட்ராஸில் எப்படிலாம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த புக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேர் ஹி லிவ்டு வித் ஹிஸ் கிராண்ட் மதர். அந்த சென்னையில் வந்து ஒரு மெட்ராஸில் எங்கே அவங்க கிராண்ட் மதர், அவங்க பாட்டி கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. டிஸ்கிரைப் ஹிஸ் இயர்லி எஜுகேஷன், லோன்லினஸ் அண்ட் இமேஜினேஷன் நேச்சர். அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அதில் வந்து அவருடைய எஜுகேஷனை பற்றி சொல்கிறாரு, அவர் எப்படிலாம் தனிமையை வாழ்ந்தாருன்னு சொல்கிறாரு. தென் அவரோட இமேஜினேட்டிவ் நேச்சரில் அவர் என்னென்ன இமேஜினேஷன்லாம் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோபயோகிராஃபியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹி ஜாயின்ஸ் இஸ் பேரண்ட்ஸ் இன் மைசூர். அப்புறமா அவர் மைசூரில் இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. த ஸ்டூடெண்ட், ஹி வாஸ் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல் அகாடமிக்கலி அண்ட் ஈவன் ஃபெயில்ட் இன் எக்ஸாமினேஷன். அவர் அந்த அகாடமிக்கில் வந்து அவருக்கு எந்த ஒரு சக்ஸஸுமே கிடைக்கல. அவர் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து நிறைய ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவர் வந்து எஜுகேஷனில் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கல. எல்லா எக்ஸாமினேஷன்லையும் ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்காரு. ஹி டெவலப்டு ஹிஸ் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் அண்ட் ரைட்டிங். அவருக்கு என்னதான் அந்த எஜுகேஷனில் வந்து அகாடமிக் கரியரில் வந்து அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கலனாலுமே இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாரு. எதுனா ரீடிங் அண்ட் ரைட்டிங். அவருக்கு என்னதான் அந்த அகாடமிக் கரியரில் சக்ஸஸ் கிடைக்கலனாலுமே அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறாரு, நிறைய ரைட்டிங்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. மால்குடி அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் டவுன் உருவாக்கி இருக்காரு. அவருடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே எங்கே அந்த வில்லேஜ்லாம் இப்போ நிறைய ஊர்லாம் இருக்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறைய ரைட்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து மால்குடி அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் டவுனையே உருவாக்கி அதோடைய செட்டிங்கை வந்து எல்லா ஷார்ட் ஸ்டோரிக்கும் அந்த ஒரு ஊரையே பயன்படுத்தியிருக்காரு. இப்போ ஃபிக்ஷன்னா கனவுலேயே அந்த இமேஜினேஷன்லேயே உருவாக்குறது தான் இந்த ஃபிக்ஷனல் டவுன் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஃபிக்ஷனல் டவுன் பேர் மால்குடி. இதை நீங்கள் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் த ஃபிக்ஷனல் டவுன் இன் த பிளே, இந்த ஆட்டோபயோகிராஃபி அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் மால்குடி அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதில் முக்கியமான இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மை டேஸ்ன்றது ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அப்புறம் அந்த ஃபிக்ஷனல் டவுன் பேர் வந்து மால்குடி. அப்புறம் இவருடைய அந்த எஜுகேஷன்லலாம் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பட் அவரோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருந்துச்சுன்னா அந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் வந்து இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க.
தென் இவருடைய அந்த சைல்டுஹுட் டேஸை பற்றிலாம் ஆரம்பிக்கிறார். எப்படி மெட்ராஸில் இருந்தார், அப்புறம் லேட்டர் மைசூரில் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணார் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேராவுக்கு போயிடலாம். நாராயண் தென் எக்ஸ்பிளைன் ஹிஸ் ஸ்ட்ரகிள்ஸ் டு பிகம் அ ரைட்டர். அதாவது இந்த நாராயண் இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, அவர் எப்படி ஒரு ரைட்டராக ஆனார், எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ரைட்டராக ஆனார்னு சொல்கிறாரு. டைம் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அஸ் ஆன் இண்டியன் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு இந்தியனா அந்த டைமில் வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பப்ளிஷர்ஸ் ஆஃப் ஒன் ரிஜெக்டட் ஹிஸ் மேனுஸ்கிரிப்ட். அதாவது பப்ளிஷர்ஸ்லாம் அவருடைய ஒர்க்ஸை வந்து ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஹவவர் ஹிஸ் லைஃப் சேஞ்ச்டு when the famous English novelist Graham Greene helped him publish his first novel சாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிராஹம் கிரீன் தான் இவருடைய ஃபர்ஸ்ட் நாவலை வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதனால வந்து ஆர்கே நாராயண் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இந்த கிராஹம் கிரீனும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் அப்படின்னு இவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில். மார்க்டு த பிகினிங் ஆஃப் ஹிஸ் லிட்ரரி கரியர். அவருடைய லிட்ரரி கரியருக்கே இதுதான் சாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் அப்படின்னு அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் சொல்கிறாரு. இது பேரா பாருங்க. He also shares personal experience, especially his deep love for his wife. இவர் இந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறாரு, அவர் லவ்வை பற்றி. அண்ட் தென் அவங்க ஒய்ஃபை பற்றியும் ஷேர் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் நேம் வந்து ராஜம். their married life was short because ராஜம் died. இவருடைய மேரேஜ் வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பாதியிலே இறந்துடுறாங்க. டெத் வாஸ் அ கிரேட் எமோஷனல் ஷாக் டு நாராயண். அதாவது அந்த அவரோட ஒய்ஃபோட டெத்தை வந்து அவரால் தாங்கவே முடியல, அது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கு நாராயணுக்கு. Describe his sorrow and even his spiritual attempts to communicate with her spirit. ரொம்ப சாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவலாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃபோட டெத்தை. பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஹிஸ் நாவல் த இங்கிலீஷ் டீச்சர். அதாவது இவருடைய பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் போய் முடியுதுன்னா, ரொம்பவே அந்த நாவல் த இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்றதுல வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பேராவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நாராயண் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய எப்படி ஒரு ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி அவர் ஒரு ரைட்டர் ஆனார்னு சொல்கிறாரு. தென் ஒரு இந்தியனாக இருந்துக்கிட்டு அந்த இங்கிலீஷில் வந்து ரைட்டிங்லாம் பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க் அந்த சாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கே காரணமாக இருந்தது அந்த கிராஹம் கிரீன். இவருடைய உதவி இல்லைன்னா அவருடைய ஃபஸ்ட் ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேராக்குள்ளே போயிடலாம். அண்ட் ரைட்ஸ் அபவுட் ஹிஸ் க்ரோத் அஸ் அ ரைட்டர். அப்புறம் வந்து அவர் எப்படி ஒரு ரைட்டர், அவருடைய க்ரோத் என்ன அப்படின்றதையும் இதில் எழுதுறாரு. ட்ராவல்ஸ் அப்ராடுக்கு போகும்போது அவருடைய க்ரோத் எப்படி இருந்து ரைட்டிங்கில் அப்படின்றது வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் மீனிங் வித் அதர் ரைட்டர்ஸ் and his gradual success. He also describes how he created the imaginary town in Malgudi, which became the heart of his fiction. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருடைய ஒர்க்ஸ்லாம் வந்து அந்த மேல்குடி அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் டவுனோட பேஸ் பண்ணி தான் அதோட செட்டிங், அதுதான் அந்த மேல்குடின்றது தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரியும் இந்த ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லியிருக்காரு. த ஆட்டோபயோகிராஃபி ends with reflection on his literary journey, struggles, discipline in writing, and satisfaction in becoming a recognized author. The tone of book is simple reflection and filled with gentle humor. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டோபயோகிராஃபி எப்படி எண்ட் ஆகுதுன்னா, அவங்களுடைய அந்த டிசிப்ளின், அவருடைய கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸு இதெல்லாம் ரைட்டிங்கில் தெரியுது. அப்புறம் வந்து பிகமிங் அ ரெகக்னைஸ்டு ஆத்தர், ரொம்ப வந்து ஒரு ரிகக்னேஷன் அவருக்கு நிறைய கிடச்சிருக்கு ஒரு ஆத்தராக. தென் அந்த புக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அவருடைய புக்ஸ் எல்லாமே. அண்ட் இது வந்து ஒரு ஜென்டில் அண்ட் ஹியூமர் வழியில் அவருடைய இது எல்லாமே முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த சம்மரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ